என் கண்ணில் ஈரம் வந்தால் என் நெஞ்சில் பாரம் வந்தால் இதெல்லாம் கடந்து சினிமாவில் வந்து ஏதாவது பெரிய அளவில் கோலாச்சுவார்னு பார்த்தீங்கன்னா சினிமாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் ஆகிட்டார். சரி, வில்லன் ஆனாலும் அந்த படம் ஓடிச்சான்னு பார்த்தீங்கன்னா அந்த படமும் ஓடலை. அப்படியே வேகமாக பேசினார். அப்படியே சுவத்தில் அடித்த பந்து மாதிரி கேட்டால் அடுத்து ஒரு 10 நாள் 20 நாள் என்ன செஞ்சார், நான் பேசுனதுக்கெல்லாம் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது இப்படிலாம் நான் பேசியிருக்கக்கூடாது, இப்படி பேசிட்டேன், அதனால் நான் வருந்துறேன், மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு காவல் நிலையத்தில் இருக்க அதிகாரிகள் வந்து அதை வந்து உரிய விசாரணையை வந்து செய்வாங்க. இவர் எந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களை வந்து வீட்டு சிறையில் வச்சாருன்றதே ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த 2 பணிப்பெண்களை வீட்டு பணிப்பெண்களையே வந்து உள்ள சிறை வைக்கக்கூடிய, அதுவும் குழந்தையோடு சிறை வைக்கிறாருன்னா அது கண்டிப்பாக வந்து திருட்ட குற்றத்துக்காக அவர் வந்து சிறை வச்சாரா? மாமியார் தான் உங்களுக்கு பிடிக்கல, விரோதி. அம்மா என்ன பண்ணாங்க? அம்மாவோட போய் சரண்டர் ஆயிருங்க, அப்பாவுடைய ஆதரவோடு இருங்க. எத்தனை வயசானாலும் வந்து அப்பாவுக்கு வந்து நம்ம குழந்தை தான், போய் அப்பா கிட்ட சரண்டர் ஆகிடுங்க. இந்த தனிமை வந்து அதீத தனிமை வந்து நம்மளை மென்டல் ஆக்கிறோம். நமக்கு சரியான ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வழிகாட்டி நம்ம நினைப்போம், அவங்க நம்ம முதுகில் குத்துறதுக்கு தயாராக இருப்பாங்க, இல்லை நம்மளை விட்டுட்டு போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். மீண்டும் சர்ச்சையில் சிக்குகிறாரா ரவிமோகன்? ரவிமோகன் ஏற்கனவே வந்து பெரிய அவரை பற்றி விளம்பரம் தேவையில்லை. ஏன்னா வந்து ஒரு நடிகர் என்பதை காட்டிலும் தன்னை வந்து மாதத்துக்கு ஒரு முறை வந்து தன்னை விளம்பரப்படுத்தக்கூடிய இடத்துல தான் வந்து திரு ரவிமோகன் அவர்கள் இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து அவர் குறித்து எனக்கு வந்து நிறைய அபிப்பிராயங்கள் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். மிக சிறந்த நடிகர், மீண்டும் மீண்டும் தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி அதே தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். அவருக்கு வந்து நிறைய ரசிகைகள் உண்டு, திறமையான நடிகர், அழகான நடிகர், எல்லாமே இருக்குது. ஆனாலும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த 7.5 பிடிச்சி ஆட்டுதுன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு 7.5 கிட்ட மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு முறை ரவிமோகன் செய்தி இல்லாமல் இல்லை. அது கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு சிக்கலை வந்து அனுபவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து மீண்டு மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்துடுறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். கடந்த காலத்தில் நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். ஒரு கெட்ட சூழல், மனைவி விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, அதுக்கு பிறகு வந்து இணைஞ்சிருவாங்க. இப்படி தான் நடக்கும். அது பிரிவுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு விலகல்னு சொல்ல முடியும். இதை கடந்து நீதிமன்றத்துக்கு போய் வந்து விவாகரத்து பெற்றவங்களும் இருக்கிறாங்க. விவாகரத்து பெற்று மீண்டும் இணைஞ்ச தம்பதிகள்லாம் இருக்கிறாங்க. எப்பயுமே பாசிட்டிவாகவே திங்க் பண்ணணும் நம்ம. ஸோ அதனால் வந்து இங்கே கணவன் மனைவி உறவில் வந்து பார்த்திங்கன்னா விரிசல்கள் வந்து இயல்பானது தான் எல்லாருக்கும். சிலர் நீதிமன்றத்தை நாடுறாங்க, சில பேர் நீதிமன்றத்தை நாடாமல் அப்படியே காலத்தை தள்ளிட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. எல்லாருமே வந்து கருத்து வேற்றுமையில் பிரியணும்னு சொன்னால் இங்கே வந்து 3/4 பேர் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சு தான் இருக்கணும். ஸோ அதனால் இது எதுக்காக சொல்கிறேன்னா, பல சர்ச்சைகள் இருக்குது. அவர் வந்து சினிமா துறையில் வந்து அவர் வந்து பெரிய அளவு ஜொலிச்சிருக்கணும். திடீர்னு ஒரு விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்து அது ஒரு பக்கம் நடக்குது. அவங்க மனைவி மெயின்டெனன்ஸ் கேட்டு அது ஒரு அந்த வழக்கு நடக்குது. இதெல்லாம் கடந்து சினிமாவில் வந்து ஏதாவது பெரிய அளவில் கோலாச்சுவார்னு பார்த்தீங்கன்னா சினிமாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் ஆகிட்டார். சரி, வில்லன் ஆனாலும் அந்த படம் ஓடிச்சான்னு பார்த்தீங்கன்னா அந்த படமும் ஓடலை. அதுக்கு பிறகு வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்தார். ஒரு பெண் தோழியோடு சேர்ந்து பலவிதமான ஒரு சேட்டைகளில் ஈடுபட்டார். இதெல்லாம் வந்து ரவிமோகன் ஒரு நடிகன் என்பதை காட்டிலும் வந்து ஒரு சர்ச்சையான மனிதராகவே பார்க்கப்படுறாரு. அதுவும் சமீபத்தில் அவருடைய ஒரு நேர்காணலில் வந்து அப்படியே மீடியாக்கள் கிட்ட வந்து கொந்தளிச்சார். அப்படியே வேகமாக பேசினார். அப்படியே சுவத்தில் அடித்த பந்து மாதிரி கேட்டால் அடுத்து ஒரு 10 நாள் 20 நாள் என்ன செஞ்சார், நான் பேசுனதுக்கெல்லாம் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது இப்படிலாம் நான் பேசியிருக்கக்கூடாது, இப்படி பேசிட்டேன், அதனால் நான் வருந்துறேன், மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பல்ட்டி அடித்தார். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். சார், என்னடா இந்த மனுஷனுக்கு என்ன தான் ஆச்சு, எதுக்காக ஏன் இப்படி ஆகிட்டார் இவருக்கு என்ன தான் ஆச்சு, ஏன் ஒரு அன்ஸ்டபிளாக இருக்கிறாரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா முகம் வந்து ஒரு தூக்கமே இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா கண்கள் கிட்டலாம் வீங்கி இருக்குது. எதனால் வந்து இப்படி ஒரு ஹெல்த் வைஸாக அவருக்கு ஒரு ப்ராப்ளமா என்ன, எதனால் வந்து ஒரு அன்ஸ்டபிளாக இருக்கிறாரு, இந்த பில்லி சூனியம் காற்று கருப்பு இதெல்லாம் அடித்தா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் அவர் இருக்கிறாருன்றது உள்ளபடியே எனக்கு அந்த வருத்தம் இருக்குது. அப்புறம் நமக்கு தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட தொடர்பு அவர் இருக்கிறாரு தெரியும். அந்த பெண் யாருன்றது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, துபாய் அரசுக்கும் வந்து அந்த பெண் யாருன்றது தெரிஞ்சு தான் அவங்களுக்கு வந்து ஒரு அபராதம் விதிச்சிருக்கிறாங்க.
ஒரு வழக்கில், குற்ற வழக்கில், ஒரு வழக்கு மட்டுமே இல்லை 3 வழக்கு இருக்குது. அடுத்தடுத்து அந்த வழக்கில் வந்து அபராதம் கட்டக்கூடிய இடத்துல தான் அந்த பெண் இருக்கிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு வந்து ஒரு அட்ராசிட்டி இது. இந்த சென்னை இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற நீதிமன்றம் இல்லை, துபாயில் இருக்கிற நீதிமன்றமே அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா அட்ராசிட்டியை பார்த்து அவங்க மீது வந்து ஒரு அபராதத்தை விதிச்சிருக்கின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சுது. இந்த சூழ்நிலையில் இவ்வளோ சர்ச்சைகள் இருக்கும்போது ரவிமோகன் என்றால் சர்ச்சைக்குரிய மனிதர் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய இந்த சூழ்நிலையில் அடுத்தடுத்து படங்கள் வந்து இல்லாத சூழ்நிலை. ஒரு பக்கம் வந்து ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் எடுத்த அந்த ஜீனின்ற படமும் வந்து கிடப்பில் கிடக்குது. கிட்டத்தட்ட 40-50 கோடிக்கு மேலே லாஸ்ன்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம். இன்னும் ஆரம்ப கட்டத்திலே அது அப்படியே இருக்குது. இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட முடிவடைந்த நிலையில் இருக்கிற ஒரு சூழல், ஒரு முக்கால்வாசி படம் முடிஞ்ச அந்த கராத்தே பாபு என்ற அந்த படமும் வந்து கிடப்பில் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து கதாநாயகி வந்து பார்த்திங்கன்னா வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட் வந்து ரவிமோகன் தரப்பில் கென்ஷாவோட ஆலோசனைப்படி சொல்லப்படுது. அதனாலவே வந்து கராத்தே பாபுன்ற படமும் பெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்படி படங்கள் இல்லாத சூழ்நிலையில் இன்னொரு பக்கம் வந்து ரவிமோகன் ப்ரொடக்ஷனில் வந்து யோகி பாபு வச்சு வந்து ஒரு படம் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் எல்லாமே இருக்குது. இப்போ இப்படி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாசமாகி ஹீரோ என்ற அந்தஸ்தையும் வந்து இழந்து வில்லன் என்ற அந்த பயணமும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட இலக்கை நோக்கி பயணிக்காத ஒரு சூழ்நிலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு பெண்ணை வந்து நம்பி வந்து தன் குடும்பத்தையும் இழந்து, சினிமா வாய்ப்புகளை இழந்து, சமூகத்தில் அந்தஸ்து கௌரவத்தை இழந்து, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 பணிப்பெண்களை வந்து வீட்டுக்குள்ளே சிறையில் வச்சுட்டாருன்னு சொல்லி அவங்க வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து 100க்கு ஃபோன் பண்ணி அந்த 100க்கு ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா வந்து காவல்துறை காவல்துறைக்கு பணிக்கப்பட்டு காவல்துறை அதிகாரிகள் வந்து விசாரணையை நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. எப்போவுமே வந்து சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது இருக்குது. 100க்கு ஃபோன் பண்ணாங்கன்னா அது வந்து நேராக வந்து கண்ட்ரோல் ரூம் போய் கண்ட்ரோல் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா பேட்ராலுக்கு வந்து தொடர்பு வருவாங்க. பேட்ரால் போலீஸார் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக அந்த ஸ்பாட்டுக்கு போவாங்க. அப்படி தான் போய் தான் அந்த இருவரையும், ஒரு சிறுவன் உட்பட ஒரு 3 பேரையும் வந்து மீட்டிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த கட்ட வந்து பார்த்திங்கன்னா விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. ஒரு திருட்டு குற்றமாக இருந்தால் கூட முறையாக வந்து காவல் நிலையத்தில் புகார் செய்து காவல் நிலையத்தில் இருக்க அதிகாரிகள் வந்து அதை வந்து உரிய விசாரணையை வந்து செய்வாங்க. இவர் எந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க வந்து வீட்டு சிறையில் வச்சாருன்றதே ஒரு கேள்வியாக இருக்குது. ஒரு பக்கம் பொதுவாக சொல்லாங்க, இந்த பணம் படைத்தவர்களுடைய அந்த வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த லாக் சிஸ்டம்ன்றது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ நம்ம வீட்டில் வந்து தாப்பால் போட்டு ஒரு திண்டுக்கல் பூட்டு போடுவோமே அது மாதிரிலாம் இருக்காது. எல்லாமே இந்த கார்டு சிஸ்டம். எப்படி ஹோட்டலெல்லாம் போய் தங்கினோம்னா எப்படி சென்சாரில் வந்து ஒரு கார்டு சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வந்து வீட்டு லாக்கும் வச்சுருப்பாங்க. ஒருவேளை வந்து அந்த மாதிரியான ஏதாவது லாக் போட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நிதானமற்ற சூழலில் ஒரு வேளை இருந்துட்டாரோ ஒரு வேளை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சந்தேகமும் நமக்கு வரதான் செய்யுது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகளும் விசாரணை பண்ணிகிட்ருக்கிறாங்க. அந்த விசாரணை முடிவில் என்னன்னு தெரிய போகுது. இருந்தாலும் கூட ஒரு வீட்டு பணிப்பெண்கள் கூட வந்து போய் புகார் தரக்கூடிய இடத்துல வந்து ரவிமோகன் இருக்கிறாரான்னு ஒரு கேள்வி இருக்குது. கொஞ்ச காலமாக ரவிமோகன் அவர் வந்து ஒரு அன்ஸ்டபிளாக இருக்கிறாரோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அவர் ஏற்கனவே வந்து நேர்காணலில் வந்து ரொம்ப வந்து எமோஷனல் ஆகி கத்துனதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ அதை பார்க்கும்போது அன்றைக்கே நம்ம வந்து ஓரளவுக்கு முடிவுக்கு வந்தோம், இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிதானமற்ற சூழல் இருக்கிறாருன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் தான் மீண்டும் கூட இந்த 2 பணிப்பெண்களை, வீட்டு பணிப்பெண்களையே வந்து உள்ள சிறை வைக்கக்கூடிய, அதுவும் குழந்தையோடு சிறை வைக்கிறாருன்னா அது கண்டிப்பாக வந்து திருட்ட குற்றத்துக்காக அவர் வந்து சிறை வச்சாரா, அல்லது அதை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சூழலாக அவர் வந்து அதை செய்துட்டு அதை வந்து சமாளிக்கிறதுக்காக திருட்டு பழி போடுறாரான்றதெல்லாம் விசாரணையில் அடுத்தடுத்து தெரிய வரப்போகுது. இருந்தாலும் எனக்கு வந்து என் மனதில் படுறதை நான் சொல்கிறேன். இனிமேலாவது ரவிமோகன் அவர்கள், நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், குடும்பத்தோடு இணைங்க. குடும்பத்தில் சச்சரவுகள் இதெல்லாம் இருக்கும், குடும்பத்தோடு இணைங்க. அப்படி நான் இந்த குடும்பத்தோடு இணைங்கன்னு நான் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மனைவி பிள்ளைகளோடு இல்லைனா கூட தற்காலிகமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாயின் மடி மாதிரி ஒரு என்ன சொல்லிருக்கான ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் இருக்கவே இருக்காது. அதை முதல்ல நீங்கள் செய்யணும். தாயோட அந்த தாயும் தகப்பனும் அழகாக இருக்கிறாங்க, நேராக போயிட்டு தாயோட மடியில் வந்து சரண்டர் ஆயிடுது. அதுதான் நல்லது. ரவிமோகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் கேட்டால் தனிமையில் வாழ்வது அல்லது வந்து இன்னொரு பெண்ணோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு வகையான ஒரு சட்டத்துக்கு புறம்பான ஒரு வாழ்க்கையை வாழ்றதை விட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறாங்களே, அதை தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கிறத விட அதை விட கேட்டால் நீங்கள் மனைவி பிள்ளைகளோட சேர்றதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மனவேற்றுமை இருந்தால் கூட கொஞ்ச காலம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபதாபங்கள்லாம் குறையிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணுங்க, அழகாக வந்து அம்மா கிட்ட சரண்டர் ஆகிடுங்க. நேராக வந்து மாமியார் தான் உங்களுக்கு பிடிக்கல, விரோதி. அம்மா என்ன பண்ணாங்க, அம்மாவோட போய் சரண்டர் ஆகிடுங்க.
அப்பாவுடைய ஆதரவோடு இருங்க. எத்தனை வயசானாலும் வந்து அப்பாவுக்கு வந்து நம்ம குழந்தை தான், போய் அப்பா கிட்ட சரண்டர் ஆகிடுங்க. அண்ணனுடைய வந்து அட்வைஸை கேளுங்க. இப்படி ஒரு அழகான ஒரு குடும்பம் இருக்கும்போது உங்களுக்கு என்ன சார், உங்களுக்கு நீங்கள் ராஜா மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு மனைவி கிட்ட கருத்து வேற்றுமையாக கொஞ்சம் காலம் இருங்க, பிள்ளைகள் வளர்ந்துட போகிறாங்க. பிள்ளைகளோட எந்த கருத்து வேற்றுமை இல்லை, நாளைக்கு பிள்ளைகள் வந்து உங்களை தூக்கி நிறுத்திடுவாங்க. தயவு செய்து நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன், நல்ல மனிதர் வந்து ரவிமோகன். எனக்கு இதில் தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் எதுவும் கிடையாது. ஆனாலும் வந்து நான் ரவிமோகன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அன்ஸ்டேபிளாக இருக்கிறான்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அவர் அன்றைக்கி பேசும்போதே எனக்கு தெரியும், ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழல் அவர் இருக்கிறாரு. ஏதோ ஒரு வகையான வந்து ஒரு அன்ஸ்டேபிள் தெரியுது, நிலையற்ற ஒரு மனிதராக தெரிகிறாரு. அவர் முகங்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான பர்சனாக கூட எனக்கு தெரியல ரவிமோகன் பார்க்கும்போது. இதை தாண்டி நான் வரம்பு மீறி எதுவும் சொல்ல விரும்பலை. இந்த இடத்துல வந்து ரவிமோகன் அவருக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் தேவை. ரவிமோகனுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தேவை. அவர் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் மீளணும்னா கொஞ்ச காலத்துக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைவசின்றது வந்து ஒரு மிதமிஞ்சி போனாலும் நம்மளை மென்டல் ஆக்கிரும். இந்த தனிமை வந்து அதீத தனிமை வந்து நம்மளை மென்டல் ஆக்கிரும். நமக்கு சரியான ஒரு வந்து பார்த்திங்கன்னா வந்து வழிகாட்டி நம்ம நினைப்போம், அவங்க நம்ம முதுகில் குத்துறதுக்கு தயாராக இருப்பாங்க, இல்லை நம்மளை விட்டுட்டு போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அப்போது அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் கேட்டால், நம்ம இன்னொரு ஒரு ஆதரவோடு நம்ம இருக்கிறது நல்லது. தனிமை, நீண்ட தனிமைன்றது நம்மளை வந்து பார்த்திங்கன்னா மென்டல் ஆக்கிடும். ரவிமோகன் இப்போ செய்ய வேண்டியது, அப்பா அம்மா வந்து ஒரு ஆதரவோடு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பயணத்தை இப்படி திருப்பணும். இப்போ இருக்கிற அந்த பயணம் வந்து சரியானது இல்லை. ஒரு டான்ஸர், அந்த டான்ஸர் சர்ச்சைக்குரியவங்க, அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்க போகிற இடத்துலாம் பிரச்சனை. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி பொது இடத்துல எப்படி நடந்துன்னு தெரியாமல் வந்து துபாய் அரசாலேயே வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து தண்டனைக்கு ஆட்பட்டிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரவிமோகன் ரிவ்யூ பண்ணணும், அவருடைய வாழ்க்கையை ரிவ்யூ பண்ணிவிட்டு அழகாக வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பாவோட இணையிறது நல்லது. நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நெஞ்சில் வாழும் உயிர் தீயே நீ